அந்த கேரக்டர் எந்த விதத்துலையும் அந்த ஒரிஜினாலிட்டியை வந்து எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணுங்கிறது தான். பட் அதை விட இதில் வந்து இன்னும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நான் படம் பார்க்கும்போது எனக்கு கன்வே ஆகுது. அந்த காமெடி எல்லாமே ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக இதாக இருக்குங்கிற ஒரு சந்தோஷம் படத்தில் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ வெரி பாசிட்டிவ் அபவுட் இட். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ இன்ஃப்ளூயன்ஸ்னு இருக்க முடியாது. நான் பண்ண ஒரு ஸ்டைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். Great unit, Shankar sir, Vijay sir and Srikanth, Satyaraj sir, Ilyana, Anuya, இவங்க கூடலாம் ஒர்க் பண்ண ஒரு நல்ல ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிம், ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சார் அவர் ஒரு கேட்டகரியில் ஒரு வயசில் இருக்கிற ஒரு லைக் முன்னணியில் இருக்கிற ஒரு நடிகர். அண்ட் அவர் வயசில் கூட பார்த்துட்டிங்கன்னா நான் தான் இருக்கிறதுல யங்கஸ்ட். ஸோ நான் தான் எதாவது ஜாலியாக எதாவது கலாய்ச்சிட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு எதாவது சிரிச்சுக்கிட்டு கலகலப்பாக எதாவது இருக்கும். குட். ஸோ வி பிகம் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் அவர் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்ருக்கேன். ஒரு 15 வருஷமாக அவருக்கு எனக்கு பழக்கம். ஏன்னா எங்கள் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்லாம் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பேன். இப்போது படத்துக்கு அப்புறம் இன்னும் தேர்ஸ் அ பெட்டர் பாண்டிங் பிட்வீன் மை செல்ஃப் அண்ட் விஜய் சார். ஸ்ரீகாந்த் இஸ் ஆல்வேஸ் பின் அ வெரி குட் ஃப்ரெண்ட். அண்ட் இந்த படத்து மூலமாக அகெயின் எனக்கும் அவருக்கும் நிறைய ட்ராவல் இருக்கிறதுனால ஜோடிலாம் இல்லாததுனால கொஞ்சம் போரிங்காக தான் இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வழியே இல்லை, நானும் ஸ்ரீகாந்த் தான் இந்த படத்தில் ஜோடிங்கிற மாதிரி தான் இருந்தது. குட், நைஸ், ஃபன். வி ஹேட் லாட் ஆஃப் ட்ராவல். இந்த படத்தில் ட்ராவல் நிறையா இருந்தது. அந்தமானில் ஷூட் பண்ணோம், ஊட்டியில் ஷூட் பண்ணோம், கோயம்புத்தூரில் ஷூட் பண்ணோம், டெஹ்ராதூனில் ஷூட் பண்ணோம். ஸோ குட் ட்ராவல். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது.